பல துறைகளில் சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதையும் ஃபேஸ் பண்ணி அவங்க அதை சாதிக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுற ஒரு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸ்ட்ரகிள்ஸுன்றது வீட்டோடு முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வெளியே கொண்டே வரக்கூடாது. நீங்கள் என்ன அழுவுங்க, என்ன டிப்ரெஷனில் இருங்க, அதெல்லாம் வீட்டோட நம்ம பெட்ரூம் டோரை சாத்திட்டு வெளியே வரும்போது சந்தோஷமாக நான் என்ன பண்ணாலும் நான் அதில் முன்னேறுவேன்னு நினச்சிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேபிளாக கான்ஸ்டண்ட்டாக அதை நோக்கி ட்ராவல் பண்ணிங்கன்னா வேறு லெவல் ரீச் ஆகிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக இப்போ குட் டேஸ் மாதிரி பேட் டேஸும் இருக்கும், மழை பெய்கிற மாதிரி வெயிலும் அடிக்கும், எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி ரீச் தே. லாயராக இருக்கீங்க, எல்லா துறைகளும் தாண்டி இந்த அட்வொகேட் துறைன்ற போது ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு பெண் உள்ள வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி அதுலேருந்து வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதுக்கப்புறம் லாயர் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு? லாயர் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சட்டத்தை கரெக்டாக கையில் எடுங்க. நம்பர் 1 அதுதான். அதுக்கப்புறம் கஷ்டத்தில் இருக்கிறவங்கள உதவி பண்ணணும்னு நினைங்க. அந்த உதவி பண்ணி காசு சம்பாதிக்கிறதுலாம் செகண்டரி. நல்ல மனிதர்களை சம்பாதிக்கணும். அது லா ஒரு நைஸ் பிளாட்ஃபார்ம். அதுக்கு ஒவ்வொரு கஷ்டத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணுறப்போ நம்ம வீட்டு பிரச்சனையை எடுத்து பண்ணி நம்ம சுச்சுவேஷனில் அவங்க இருக்குந்தா எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நடந்துக்கிட்டாலே பல பிரச்சனைகளை நம்ம தீர்த்து கொடுக்கலாம். கண்டிப்பாக மேம். இன்னைக்கு நீங்கள் ஒரு வெற்றியாளராக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் கடந்து வந்தப்போ ஏதோ ஒரு ஃபெயிலியர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபெயிலியரை எப்படி ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? நான் பார்க்காத கஷ்டம் இல்லை. நான் யார் என்னன்றதை நீங்கள் கொஞ்ச நாள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். There is a lot of struggles that I've gone through, but நான் எடுத்த ஒரே டெசிஷன், நான் அழுவுறதா சிரிக்கிறதா. நான் சிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு நான் வெளியே I started to achieve. இன்னும் சாதிக்க துடிக்கிற பெண்களுக்கு உங்களுக்கான ஒரு பதிலாக என்ன சொல்லுவீங்க? சாதிக்கணும்னு நினைக்கிறது உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்குது, வேற யாருனாலையும் முடியாது. இட் இஸ் ஒன்லி வித்தின் யோர் செல்ஃப். நீங்கள் போராடுறது உங்களோட மட்டும்தான். ஸோ நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ a lot of things.